செல்லம் ஒரு குட்டி ஸ்டோரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு குட்டி கதை தான் பார்க்க போகிறோம். நம்ம செல்லத்தோட கதை. முடிஞ்சா இதை உங்கள் பிள்ளைங்களுக்கும் போட்டு காட்டுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு கமெண்ட்ல எழுதி விடுங்க. ஒரு ஊரில் செல்லம்னு ஒரு குட்டி பொண்ணு, ஒரு 7 வயசு பிள்ளை. அவள் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்ற வழியில் ஒரு பூனை குட்டி. அவளுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ வீட்டில் வந்து எப்போ பார்த்தாலும் அம்மா கிட்ட, அம்மா அந்த பூனை ரொம்ப அழகு, ரொம்ப க்யூட், அதை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்குமா, அதுக்கும் என்னை பார்த்தா துள்ளிகிட்டே இருக்குமா, அவ்வளோ இஷ்டம் அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் படிக்கும்போது, விளையாடும் போது, குளிக்கும்போது எப்போ பார்த்தாலும் அந்த பூனைக்குட்டியை பற்றி தான் பேச்சு. இவளே ஒரு பேரும் வச்சிருப்பா, ப்ரௌனி. அம்மா ப்ரௌனி அப்படி க்யூட்டுமா, அப்படி இதுமா அப்படின்னு சொல்லி. அப்போது அவங்க அம்மாவுக்கு ப்ரௌனியை பார்க்க ரொம்ப ஆசை. என்னடா இவ இவ்வளோ சொல்கிறாளே, ரொம்ப அழகாக இருக்கும் போல இருக்குது, செம்மையாக இருக்கும் போல இருக்குது, நல்லா வெள்ளையாக புசு புசுன்னு இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு தெரியாமல் அவள் ஸ்கூல் விட்டு வர்ற வழியில் அம்மா ஒளிஞ்சு நின்று பார்க்குறாங்க, இவன் எங்கே போய் விளையாடுறா அப்படின்னு சொல்லி. வர்ற வழியில் ஒரு இடத்துல ஒரு பூனை இருக்குது. அதுக்கு பாவம் கையெல்லாம் அடிபட்டிருக்கு, காயங்கள் இருக்குது. இவ தூக்கி கொஞ்சம் இவளை பார்த்தோன்னு அதை ஜம்ப் பண்ணி ஓடி வந்து காலை சுற்றுது. இவளுக்கு ஒரே சந்தோஷம், போய் தூக்கி, செல்லத்துக்கு ரொம்ப சந்தோஷம், போய் தூக்கி கொஞ்சிடான். கொஞ்சிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு ஐயோ இது என்ன இப்படி இருக்குது, இதை போய் இவ கியூட்டு அந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொன்னாலேன்ட்டு ஓடி போய் அவங்களுக்கு பிள்ளைக்கு ஏதாவது அந்த இன்ஃபெக்ஷன் ஆக்கிற போகுதுன்ற பயத்தில் ஓடி போய் தட்டுறாங்க. அப்போ கேட்குறாங்க, இது என்னடி இது இப்படி இருக்கு, இதை போய் அழகா இருக்குன்னு சொல்றியேன்னு. இப்போ செல்லம் கேட்குறான், ஏமா உங்களுக்கு அதை பார்க்க அழகா தெரியலையா, அது எவ்வளோ க்யூட்டாக பார்க்குது பாருங்க, அது எவ்வளோ அழகா என் காலை சுற்றி ஓடி வந்தது பார்த்தீங்களா, அது எவ்வளோ அழகா எனக்காக நான் இந்த டைமில் வருவேன்னு தெரிஞ்சு காத்திருக்கு பார்த்தீங்களா, அது இவ்வளோ அழகா என்னோட விளையாடுது பார்த்தீங்களாம்மா, உங்களுக்கு அதில் எந்த அழகுமே தெரியலையா அப்படின்னு கேட்குறான். அவங்க அம்மாவுக்கு ஒரே ஷாக்கு. அவ அழகு அழகு அழகுன்னு சொன்ன விஷயங்களை பார்த்தீங்களா, எல்லாமே உள்ளத்துக்குள்ள இருக்கிறது வரக்கூடிய வார்த்தைகள். அப்போ நம்ம இவ்வளோ நாள் அழகுன்னு எது நினச்சிட்டு இருந்தோம், அதனுடைய தோல் கலரு தானே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப கில்ட்டாக ஃபீல் ஆயிடுச்சு. அப்புறம் சொல்கிறாங்க பிள்ளை செல்லத்துக்கிட்ட, செல்லம் நீ சொன்னது கரெக்டு தான், ப்ரௌனி ரொம்ப அழகு தான், அம்மாக்கு இப்போதான் எல்லாம் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துடுறாங்க. இந்த குட்டி கதையில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் இந்த ப்ரௌனி அப்படின்னு பார்க்கறது கூட ப்ரௌனி அப்படின்னு பார்க்கறது இல்லை. புரியுதா அவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு? கொஞ்சம் கலர் குறைஞ்சிருச்சுன்னா மனுஷன் என்ன மிருகமாக மாறிடுவானா? இல்லை, மனுஷன்தான். மனுஷனுடைய மனசு என்னன்றதை மட்டும்